வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி சட்டுன்னு செய்கிற ஒரு சட்னி ரெசிபி தான் வேர்க்கடலை சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் இந்த சட்னி. இப்போது அது செய்கிறதுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி சைஸ் புளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 2. சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை அப்படியே பொய் வரவெல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு அந்த சட்னி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம். நான் ஒரு 150 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை ஏற்கனவே நான் அது வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை ஒரு வாசனைக்காக நல்லா வறுத்து அரைச்சி சட்னி அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக சும்மா ஒரு பொய் வரவுள்ள அப்படியே மேம்போக்காக வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுக்கிறது போதும். எடுத்து நல்லா தொலியெல்லாம் புடச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தொலியெல்லாம் எடுத்து நல்லா சேர்த்துட்டேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தான் கடலை எடுத்தேன். தொலியை எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, கருவேப்பிலை இலைகள். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். தேங்காய் அதுவும் ஆப்ஷனல் தான். தேங்காய் இப்போ வச்சு அரைச்சோம்னா, சட்னி அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரொம்ப அப்படி கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முடியாது. தோசையில் மட்டும்தான் தொட்டு சாப்பிட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வேர்க்கடலை சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுன்னு அரைச்சா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.